பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் இந்த வருடம் 40 நாள் தேவ சமூகத்தில் வாலிபர்களுக்கென்று உபவாசிக்க கர்த்தர் நம்முடைய சபைக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றும் 40வது நாள் நம்ம வந்திருக்கோம். உண்மையாகவே வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம சபையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் தாமே எடுத்து உயர்த்தி பயன்படுத்துவார் என்று விசுவாசித்து நாம் இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். எஸ்பெஷலி உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்குற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ வலப்புறத்திலும் இடம்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. நீங்க பெருகுகிற பிள்ளைகளாக இருப்பீங்க, நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா விதத்திலையும் நாம் பெருக்கத்தோடு வாழ வேண்டும், ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று. ஸோ இந்த வேளையில் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வருமானத்தின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், படிக்கிற விஷயத்தில் ஆசீர்வாதமாய் நம்ம வாழ வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. இந்த ஆண்டு நீங்கள் பெரிய அளவில் பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றும் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இந்த பெருக்கத்தை கொடுக்குறாருன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த பெருக்கம். ஸோ வறுமையில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், பலவீனப்பட்டவர்களை தான் கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்போது நீங்கள் பெருகுவீர்கள் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, நம்ம பலவீனத்தோடு இருக்கும்பொழுது, நம்ம சோர்ந்து போய் இருக்கும்பொழுது, நம்முடைய ஆசீர்வாதம் குன்றி போய் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ வல பக்கத்துலையும் சரி இடம் பக்கத்துலையும் சரி நீ இடம் கொண்டு பெருகுவாய்ப்பு, உனக்கான ஆசீர்வாதம் இந்த பூமி நிரப்பத்தக்கதாக இருக்கும் என்று கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். அவர்கள் அடிமை தனத்தில் இருக்கும்போது பார்வோன் கையில் அவர்கள் அடிமைகளால் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இவர்களுடைய பெருக்கம் அதிகமாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறதுனா, யாத்ராகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஏராளமாய் அவர்கள் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. இதை யார் கண்டா அப்படின்னா, அந்த தேசத்தில் இருக்கிற பார்வோன் ராஜா காண்கிறான். அவன் கண்டு, என்ன இவர்கள் இவ்விதமாய் பெருகுகிறார்களே, இவர் தேசத்தை பெருகும் பொழுது நம்முடைய இனத்தை இவர்கள் அழிப்பார்கள் என்று அவர்கள் வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஒரு யோசிக்கிறார்கள். எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்கள் மீறி நம்மளை விட்டுட்டு போயிடாதபடிக்கு அவர்களை அடக்க வேண்டும் என்று அவர் பல காரியங்களை குறித்து யோசிக்கிறார்கள். அப்படியே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உபாயங்களை தேடினார்கள். எப்படி இவங்களை ஒடுக்கலாம் பாருங்க. யாரெல்லாம் உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறார்களோ, ஒரு வார்த்தை இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், அழிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தரோ நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுடைய பெருக்கத்தினாலே கர்த்தர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அப்போ நீங்கள் எவ்வளவா அழுகிறீங்களோ அவ்வளவாய் சிரித்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவாய் பாவத்தில் சூழ்நிலை விழுந்தீங்களோ அப்பேற்பட்ட இடத்துல இருந்து பரிசுத்தமான நிலைமைக்கு நீங்கள் மாறப்போகிறீங்க. எவ்வளவாய் நீங்கள் வறுமையில் வாழ்ந்தீர்களோ ஆசீர்வாதம் உள்ள ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. அப்பேற்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாள் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்றைய தினத்தில் நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு தேவன் ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவர் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். பாருங்க, மற்ற எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காரியமே நமக்கு விரோதமாக எழுந்திருக்கும் போதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் ஆதரவாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருக்கு ஆதரவாய் இருந்தார். பார்வோனுக்கு விரோதமாய் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினா. பார்வோன் பிளான் பண்ணுகிறான், வித்தியாசமான பிளான், எப்படி ஒடுக்கலாம், இன்னும் அதிகமான வேலைகளை கொடுக்கலாம், இன்னும் சுமைகளை கொடுக்கலாம், இன்னும் பிரச்சனைகளை கொடுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், பிரச்சனையில் ஒழிஞ்சிரும்னு பார்த்தா திருப்பி பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. சரி, வியாதி போயிடும்னு பார்த்தா இன்னும் வியாதி அதிகமாகுது. கடன் ஒழிஞ்சிரும் பார்த்தா இன்னும் கடன் அதிகமாகுது. என்ன அதிகமாகிட்டே இருக்குன்னா, சாத்தானுடைய வேலையே எல்லோருடைய பிரச்சனைகளும் அதிகப்படுத்துறது தான். ஆனால் கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் தப்புவிக்கிறவர், எல்லாவற்றிலிருந்து மாறுதலாய்
வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். மறைமுகமான திட்டத்தை பார்த்த உடனே சொல்லுகிறார், இவர்கள் பெருகுவார்கள். அல்லேலூயா. அதை தான் சொல்றார், நீ வல பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஸோ நீ பெரிய காரியத்தையும் ஜாதியும் நீ காணப்போகிறாய். நீ தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து சகல ஞானத்தில் பெருகுவார்கள், சகல பலத்தில் பெருகுவார்கள், ஆசீர்வாதத்தில் பெருகுவார்கள், வேலை ஸ்தலத்தில் ஞானத்தோடு பெருகுவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய மனநிலைமை எதில் ஒடுக்கப்பட்டதோ அதில் நான் விடுதலையாக்கி நடத்துவேன் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த வாக்கின்படி அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற நம்மளை சார்ந்தவர்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த நோக்கத்துக்காக இந்த 40 நாள் உபவாசம் வைத்து ஓடிக்கொண்டிருந்தோமோ, 40 நாள் உபவாசம் இந்த வாலிபர்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தோமோ, இன்றைக்கு அந்த நாள் வந்தது. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாத நாளாய் மாற்றியிருக்கிறார். ஆமென். ஸோ ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இப்பொழுதும் அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் அப்பா கிருபைகள் ஏராளமாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த வாலிபர்களை ஒடுக்குகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அதிகமான சுமையில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இன்றைய தினத்தில் ஆண்டவரே அப்பா நீர் பெருக்கத்தின் ஆவினால நிரப்பி அபிஷேகம் பண்ணி அவங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கெல்லாம் ஒடுக்கினார்களோ அங்கெல்லாம் விஸ்தாரமான இடத்துக்கு அந்த பிள்ளைகள் வருவார்களாக. இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். விதமாய் பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த நாசமோசமும் பலவீனமோ நேராதபடிக்கு பாதுகாத்துகளும் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே அப்பா இளம் ஆண்டவரே டீன்ஸையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே தவறுதலான முடிவும் தற்கொலைக்கு நேராய் போகாதபடிக்கு எல்லோருடைய உயிரையும் நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே இயேசு பெரியவர், ஒவ்வொருடையும் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதில் வல்லவராயிருக்கிறேன். செய்தருளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இம்மட்டும் இந்த உபவாச நாள் ஜெபத்தில் வந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில் பிரசங்கம் கேட்கிற வீடுகளில் ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்ற வாக்கின்படியும் ஆசீர்வதிக்கிற ராஜா. என் பிள்ளைகள் இடங்கொண்டு ஆண்டவரே பெருக்கத்தை கொடுப்பீராக. இடங்கண்டு போவாத அளவுக்கு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதியும் நீங்கி பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.